அரசின் முதல் பட்ஜெட். யாரு வெற்றின்னு தெரியல. அந்த வெற்றி அந்த வெற்றி யாராவது இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சு. மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் திட்டம், இப்ப இதுல எல்லாத்துலயுமே நம்ம வெற்றியை சேர்த்துக்கிறதுனால இது வெற்றி யாரு பெற்றதுனால வெற்றி. இது முழுமையான வெற்றியே கிடையாது. இந்த 2 மாசத்துல 25,000 கோடி செலவாகி இருக்கு தாவேக அரசு வந்து. இதுக்கப்புறமும் 1.5 லட்சம் கடன் கேட்கறாங்க வேணும் எங்களுக்கு சரி செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு. இதை எப்படி பாக்குறது? உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 22,820 கோடி ரூபாய் வந்து 75 நாட்கள்ல அவங்க வந்து கடனா வாங்கியிருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டி எடுப்பதற்கு எதற்காக இவ்வளவு பணம்? மீன்பிடி தடைக்காலத்தில் இருக்க மீனவர்களுக்கு உங்க அரசு 8,000 ரூபாய் கொடுக்குது, நான் 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை உசுப்பேத்தி விட்டு ஓட்டு வாங்கிட்டு படிக்கும் போதே தப்பா படிக்கிறாரு. 8,000 நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அவர் என்ன படிக்கிறாரு 6,000 இருந்து 7,000 வந்து மாறி இருக்கு அப்படின்னு அவர் வந்து பொய் சொல்லி அங்க படிக்கிறாரு. இவர் 20,000 தருவேன்னு சொன்னாரு. ஏஐ டெக்னாலஜிக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க, தமிழ் வளர்ச்சி துறைக்கு நிதி ஒதுக்கல. எஸ், அந்த தமிழ் மொழிக்கெல்லாம் எந்த வகையிலுமே வந்து அதை கன்சிடர் பண்றதே கிடையாது. பேசுறதுலயே தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு அந்த மொழி பற்றுங்கிறதே இல்ல. இல்லைன்னா அவங்க தமிழ்தாய் வாழ்த்தை வந்து 3ஆவதா பாடும்போது இந்நேரம் கொதிச்சு எழுந்து பல போராட்டங்களை செய்து மசோதா அதுக்காக இயற்றி பல முன்னேற்பாடுகளை இவங்க பண்ணியிருப்பாங்க. அப்ப மொழியை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா தாவேக அரசு? திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு வெளிச்சம் தருகிறது தாவேகாவுடைய பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வைகுண்டம் எம்எல்ஏ அவர்கள் மேலயா இருக்கட்டும், இல்லது விஜய் மோகன் அவர்கள் மேல நம்ம வந்து ஒரு பெண் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அவங்க நேரா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாட்டதா இருக்கட்டும், நீட்டுக்கு எகென்ஸ்டா வந்து இவங்க ஸ்ட்ராங்கா அப்பொழுதெல்லாம் எந்த வெளிச்சத்தை கண்டார்? ஹிந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, 50 வருடங்களுக்கு முன்பாக தான் இந்த நிலை இருந்தது காவேரி ஆற்றுல, 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த நிலை வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது தெய்வ குழந்தை அப்படிங்கிற மாதிரி பலர் அதை போர்ட்ரே பண்ணி பேசுறதெல்லாம் எங்கேயோ பிசிறு தட்டுதே. அப்ப நம்ம வளர்ச்சியில பின்னாடி போயிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவர்கள் யோசிக்க கூடிய நேரத்துல என்ன பண்றதுன்னா ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 4 எம்எல்ஏ பிடிச்சி கைது பண்ணி உள்ள போடுறது. அரசியல் பேசக்கூடிய பெண்களை வந்து அபியூஸ் பண்ணி பேசுறது. நேஷனலி சொல்றேன், இன்டர்நேஷனலி இந்த விஷயம் ஒரு நாள் போக தான் போகும். டிவிகே அபியூசர்ஸ் வந்து பெண்களை இவங்க அபியூஸ் பண்ற விஷயம் நேஷனலி இல்லாம, ஏன்னா இவங்க வந்து பெண்கள் எங்க அபியூஸ் பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் ஆப்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதோட விளைவு என்ன ஆகும்னா இவங்க திரும்ப திரும்ப எல்லாராலையும் கம்ப்ளைண்ட் எழுப்பப்பட்டு இந்த விஷயம் போச்சுன்னா டிவிகே பிகம் த நேஷனல் அபியூசர். அந்த பட்ஜெட்காக அவர் திருப்பதிக்கு போய் தரிசனம் செஞ்சு எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. அதை நீங்க தடுத்தா கோவம் வருமா? ஆமா, நேற்று மரியவில்ஸ் அண்ணன் கூட இயேசுவை கும்பிட்டுட்டு ஜபமாலை எல்லாம் அது மேல வச்சு எடுத்துட்டு வராங்க. வேளாண் பட்ஜெட்டை வந்து திருப்பதியிலேருந்து வருது. எனக்கு உண்மையிலே இது வந்து இப்ப உதயநிதி அவர்களை கைது பண்ணும் போது கூட ஃபர்ஸ்ட் நியூஸ் தமிழ்நாட்டுல வரல, நேஷனலி கொண்டு போறது. அங்க இருக்கவங்க வந்து திஸ் இஸ் டூ ராங், என்னால பேசவே முடியாதுன்னு ஒரு விமன் நெறியாளர் வந்து அப்படி இப்படி பேசுறாங்க. சரி, அவங்க விஜய் அவர்கள் வந்து வாயில நல்லா வந்துரும் என்ன சொன்னா டேஷுக்குன்னு சொன்னார்ல, அப்ப எங்க போனாங்க? நீர்த்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜராஜேஸ்வரி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தாவேக அரசின் முதல் பட்ஜெட், இந்த ஆண்டோட பெஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு தாவேக அரசு சொல்லுது. இன்னொரு பக்கம் இது ரீமேக் பட்ஜெட்னு உதயநிதி அவர்கள் சொல்றாரு. அதாவது நீங்க இந்த ஒன்றிய அரசு இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல இந்த பட்ஜெட் ஓரியன்டான ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒருத்தவங்க படிச்சா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அதிகமான பேஜ்ல இருக்கும். அவங்க வந்து ஒரு 200, 300, 500 பேஜ்ல எல்லாம் ஒரு மசோதாவை ஒரு சில விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஏன்னா ஒரு சாமானிய மனிதனால அதை உள்வாங்கி அதுல என்ன இருக்குன்னு பார்க்க முடியாத அளவுக்கு வில் டூ சம், அதாவது நம்மளால ஒரு ஏதாச்சும் பண்ணணும், அதாவது ஒரு கண்டினியூஸ்லி ஒரு 30 to 40 minutes நம்ம கண்டினியூஸா கேட்க முடியும், இல்லது ஒரு 1 hour கேட்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். 1 hourக்கு மேல சோ கொஞ்சம் நம்ம ஸ்லிப் ஆகுற டைம்ல ஏதாவது ஒண்ணு உள்ள சுருவே ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி நீங்கள் அன்று கையெழுத்திட்டீர்கள், அதனாலதான் நாங்க பண்ணோங்கிற மாதிரிலாம் முடிக்கிற அளவுக்கு அவங்க பிளான் போடுவாங்க. அதே மாதிரி
ஒரு பட்ஜெட்டை 2.5 மணி நேரம் படிக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கான இந்த பட்ஜெட்டை நாங்க இதுக்கு இவ்வளவு ஒதுக்குறோங்கிறத இன்னுமே அதாவது 1 மணி நேரம்குள்ளாகவே கொஞ்சம் எலாபரேட்டடா படிச்சிருக்க முடியும். ஆனா 2 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. தே வாண்ட் அது உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து டயர்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களா இல்ல வாட் தே எக்ஸ்பெக்ட்னு தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், யாரு வெற்றின்னு தெரியல. ஓகே, அந்த வெற்றி ஆமா, அந்த வெற்றி யாராவது இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பாக திமுக பீரியட்ல பட்ஜெட் போடும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா கிராம வீட்டு வசதி திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நமக்கு நாமே திட்டம், நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், திருமண உதவி திட்டம், திருநங்கைகள் ஓய்வூதிய திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம், மறுசீரமைப்பு மற்றும் விரிவாக்கம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்திட்டம், அங்கன்வாடி மையங்கள் மேம்படுத்துதல், இந்த மாதிரி இதுக்காகலாம் காசும் ஒதுக்கி இருக்காங்க. பெயர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உலகம் உங்கள் கையில் கணினியை கொண்டாந்து கொடுத்தாங்க. சரியா? அதாவது மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் திட்டம். இப்ப இதுல எல்லாத்துலயுமே நம்ம வெற்றியை சேர்த்துக்கிறதுனால இந்த வெற்றி யாரு, அவர் எப்படி இருப்பார் பெற்றதுனால வெற்றி. இது முழுமையான வெற்றியே கிடையாது. அதாவது வெற்றி பெறதுன்னா தாவேக்கா வெற்றி பெறணும், தாவேக்காவில் இருக்கக்கூடிய கூட்டணிகளை வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெறல நீங்க திமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கீங்க. அப்போ இது ஒரு முழுமையான வெற்றியே கிடையாது. அது நெக்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் இந்த வெற்றியை ஆட் பண்றதுனால நீங்க என்னத்த வாட் யூ ஹேவ் என்ன சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி. எல்லாத்துக்கும் பெயர் மாற்றம் பண்ணி பண குறைப்பு நடந்திருக்கு. இப்போ நீங்க திமுக பீரியட்ல we get loan, yes, நம்ம கடன் வாங்கியிருக்கோம். தாவேகாவினுடைய நிதி செயலாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடன் வாங்கிதான் ஆகணும். இப்பன்னு இல்ல, இதுக்கப்புறம் நம்ம கடன் வாங்கிதான் ஆகணும். ஆல்ரெடி கடன்ல இருக்கு இல்ல, ஆல்ரெடி கடன் இருக்கு, அப்படிதான் எடுத்து போ. இப்ப நீங்க ஒன்றிய அரசுக்கு கடன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி பேசுறாங்கல்ல ஒன்றிய அரசு கடன் இல்லையா, அப்படிலாம் கிடையாது. we have நம்ம ஒரு விஷயத்த வாங்கி ஒரு விஷயத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி இங்க நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ தமிழ்நாடு கடன் வாங்குனுச்சு, முதலீடுகள்ல முதல்ல இருந்தோம். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே, டெவலப்மெண்ட்ல, எக்ஸ்போர்ட்ஸ்ல, எஜுகேஷன்ஸ்ல, உயர்கல்வியில போய் பிள்ளைங்க படிக்கிறதுல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட்ல இருந்தோம். எப்படி இருந்தோம்? சாதாரணமாவே இருந்துட்டோமா? கிடையாது. நம்ம ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா வாங்கி அதை உள்ள போடுறோம். நிறைய நம்ம வந்து ஸ்டெபிலிட்டியான கவர்மெண்ட் அப்படிங்கறத ஃபாரின் கம்பெனிஸ் பாக்குறாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வந்தா இங்க ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இங்க வராங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு தகுந்தாப்புல இப்ப ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க ஏன் வந்து ராஜஸ்தான் போகல, ஏன் பீகார் போகல? அப்போ ஏன் அங்க போகலன்னா அங்க கல்வி தரம் என்னவா இருக்கு? இங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஒரு மெடிக்கல் ஹப்பா இருக்கு. இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கி வச்சதுனால அவங்க இங்க வராங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்துச்சு. சோ நம்மளால பல இடத்துல முதலீடுகள்ல முன்னிலை வகிக்க முடிஞ்சது. சோ எவ்வளவு கடன் வாங்கினாலும் தமிழ்நாடு ஹோல்ஸ் த பிளேஸ். நம்ம வந்து இந்த டாப் 5க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளை பார்த்து சவுத்துல இருக்கக்கூடிய மாநிலங்களா இன்ஸ்பயர் ஆனாங்க. தமிழ்நாடு என்னமா ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும் பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. அடுத்து நம்ம தமிழ்நாட்டை பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போட்டி முனைப்பை உருவாக்குனது தமிழ்நாடு. சோ அப்படி இருக்கும் பொழுது அதனால அதே சமயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் டிராக் ஆகி பின்னாடி போயிட்டு இருக்கோம். இப்ப நீங்க கடன் வாங்குறீங்கன்னா we are not holding any position. நம்ம ரேங்க் கார்டுல வந்து பின்னாடி 17th பிளேஸ்ல இருக்கோம் முதலீடுகள் எல்லாம். சோ இப்ப இந்த பிளேஸ்க்கு போறதுக்கு எதுக்கு நீங்க கடன் வாங்குறீங்க? உங்களால இதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஹோல்டிங் தட் பிளேஸ்ன்னு இருக்குல்ல. இதுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தப்ப என்ன பிளேஸ வந்து எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ்ல எந்த அளவுக்கு பிளேஸ ஹோல்ட் பண்ணுச்சோ அந்த பிளேஸ கூட ஏன் உங்களால ஹோல்ட் பண்ண முடியல? அப்ப உங்கள்கிட்ட நிர்வாக திறமை இல்ல, அது அப்படியே பட்ஜெட்ல பிரதிபலிக்குது. ஓவரால் ஃபர்ஸ்ட் டே பட்ஜெட் எப்படி இருந்துச்சு? இதனால புதுசா ஏதாச்சும் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் படிப்பு 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 தான் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இன்னைக்கு நம்ம இந்த சமூகம் இப்படி இருக்குன்னா அதுக்கு படிப்பு தான் காரணம்னு சொல்லுவாரு. தமிழ்நாட்டுல வந்து எழுதப்படாத ஜீவோ ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நான் 10 பாத்திரம் தேய்ச்சாது என் பிள்ளைய படிக்க வச்சிருவேன். இந்த எண்ணத்தை உருவாக்குனது மக்களுக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு படிப்புக்கு கம்மியா 4000 கோடி ரூபாய் கம்மியா இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் த ரீசன்? அது ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா, 1000 CBS பள்ளிகளை திறக்கிறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போ பிஜேபியோட அஜெண்டா என்னன்னா, எப்படியாவது ஹிந்தி திணிப்பை உள்ள கொண்டு வரணுங்கிறது. சோ அரசு பள்ளியில தானே நீங்க கொண்டு வர மாட்டீங்க. அப்ப அரசு பள்ளிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்து இங்க தனியார் பள்ளிகளுடைய விஷயங்கள் அதிகமாயிட்டே போச்சுன்னா ஆப்வியஸ்லி எல்லா பிள்ளைங்களும் வந்து ஹிந்தியை படிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறார்.
புரியுதா? சோ இது வந்து ஒரு பிஜேபி அஜெண்டாவுக்கு இவங்க உதவி புரியுறாங்களா? அப்ப இவங்க இந்த 4000 கோடியை வந்து எதற்காக குறைச்சாங்க அப்படின்னு இருக்கு. ஸ்டார்டிங்ல டிஎம்கே குறைச்சதே அப்படின்னு இவங்க கேட்பாங்க. ஆனா அப்ப கொரோனா பீரியட், கொரோனா நம்மள பொருளாதாரமே இல்ல, 0.07 பொருளாதாரம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்ஸ்ல நம்ம வந்து 32,599 கோடியில 2021 நம்ம ஆரம்பிக்கிறோம். 2026ல வந்து பாத்தீங்கன்னா 48,534 கோடி ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே நீங்க டிவிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 44,219 கோடியோ என்னவோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4,000 crores டிஃபரன்ஸ் வந்து வாட் இஸ் த ரீசன்? அப்புறம் நீங்க பாக்குறீங்க சூப்பர் கிளீனிங், சூப்பர் கிளீனினஸ், அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு அமௌண்ட் 10 கோடியோ என்னமோ ஒதுக்கி பாராட்டுக்கெல்லாம் வருது, நிறைய எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் தருது. சரி, ஓகே. இப்ப நீங்க உங்க வீடுக்கு எவ்வளவு, உங்க வீட்டுல ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும்? மினிமம் ஒரு 50 அந்த மாதிரி 50,000 ரூபாய் செலவாகும். ஆனா 5,000 ரூபாய் தான் நான் ஒதுக்கி இருக்கேன். உங்களால வாழ முடியுமா? நிச்சயமா. அப்புறம் அப்போ உங்க கையில 5,000 ரூபாய் தான் சம்பளம், 50,000 செலவாகுது. உங்களால உங்களோட வாழ்க்கையை வாழ முடியுமா? இப்போ பேருக்கு வந்து அது என்ன சொல்றதுன்னா, இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் இங்க வேணாங்கிறேன் நான். நீங்க சூப்பர் கிளீனஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி இருக்கீங்கல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறேன். 10,000 தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த 48,000மோ 46,000மோ நிதி ஒதுக்குனது கூட 2.5 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி ஒதுக்குனதுக்கு நாங்க வந்து இந்த 2 மாசத்துலயே பண்றோம்ல, இதுக்கப்புறம் மேலும் மேலும் மேம்படுத்துறதுக்கு தேவையான நிதியை நாங்க இது பண்ணுவோம்னு சொல்றாங்க. இல்ல இப்போ இதுக்கு முன்பாக நீங்க கல்விக்காக விஷயத்த நம்ம ஒதுக்க தேவை, அதை குறைக்க தேவை இல்லைங்கிறேன். கல்வி வந்து முக்கியத்துவமானதுங்கிறேன். இப்போ நீங்க ஒரு ஸ்கூல்ல கிளீன்லினஸ்க்கு ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வரீங்க அப்படிங்கும்போது 10,000 ஸ்கூலுக்கு நீங்க அதை கொண்டு வரீங்கும் போது ஒரு ஸ்கூலுக்கு 1.5 லட்சம் ரூபாயை வச்சு நீங்க என்ன சூப்பர் கிளீனிங், சூப்பர் செக்யூரிட்டி கொடுக்க முடியும்? தங்கம் தென்னரசன் அதான் கேட்டார். எதை வச்சு நீங்க அதை கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம். ஒரு விஷயத்தை இப்போ அதே மாதிரி இந்த ஆறுகள் இணைப்பை பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. பெண்ணாறு டெவலப் தானே. பெண்ணாறு, வைப்பாறு, அந்த தாமிரபரணி ஆறு, கிட்டத்தட்ட ஒரு 6 ஆறுகளை வந்து 3 ஆறுகளை வந்து இணைக்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒண்ணு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் வரைக்கும் போகுது இல்ல, கொரியன் வரைக்கும் போகல, குப்பங்கள் எல்லாம் சரி செய்யற வேலைக்காக. இல்ல நான் அதை பத்தி பேசல, நான் வந்து ஆறுகள் இணைப்பை பத்தி பேசுறேன். இதுவும் ஒரு பெரிய டெவலப் தானே. அது பெரிய டெவலப்மெண்ட் வந்து நீங்க வந்து பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு ஆறுகள் இணைப்புக்காக ஒரு பிரிட்ஜ் வந்து நீங்க வந்து ஒரு ஆறுகள் இணைக்க போறோம், சோ வந்து தமிழ்நாட்டுடைய நீர் பஞ்சம் தீக்கிறதுக்கு நாங்க வந்து இதை பண்ண போறோம், அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறீங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு 28 கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இருக்கீங்கும் போது அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நான் கேக்குறேன். அதை பிரிச்சு போட்டா கூட 28 கோடி வச்சு நீங்க என்ன பாலம் கட்டுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? அதாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது, எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டுக்கு 50,000 ரூபாய் செலவாகுதுன்னா நான் 5,000 ரூபாய் கொடுத்துட்டு அதை செயல்படுத்த முடியுமான்னு நான் கேட்கிறேன். முடியாது. உங்களால மாசத்துல ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் உங்களால ஓட்ட முடியுமே தவிர அதன் பிறகு உங்களால ஓட்ட முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதான் சொல்றேன், நீங்க போட்டிருக்க பட்ஜெட் விஷன் இல்லாம இருக்குன்றேன். ஒரு இங்க இருந்து இதை வந்து செயல்படுத்த முடியுமா? இந்த அமௌண்ட்ல நம்ம போட்டிருக்க இந்த பட்ஜெட் விஷனை செயல்படுத்த முடியுமானா முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் விடுங்க, ஹைலைட்டா இந்த 2 மாசத்துல 25,000 கோடி செலவாகி இருக்கு தாவேக அரசுக்கு வந்து. இதுக்கப்புறமா 1.5 லட்சம் கடன் கேட்கறாங்க வேணும் எங்களுக்கு சரி செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு. இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 22,820 கோடி ரூபாய் வந்து 75 நாட்கள்ல அவங்க வந்து கடனா வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். ஸ்டிக்கர் ஒட்டி எடுப்பதற்கு எதற்காக இவ்வளவு பணம்? இப்போ உங்களுக்கு அவங்க கொடுத்த அறிக்கையெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னா? தாய்மாமன் தங்கமோர் திட்டம், அப்புறம் அண்ணன் சீர், அப்புறம் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு கொடுக்குறேன்னாங்க? 2,500 ரூபாய். அப்புறம் அந்த வீட்டுல வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு வேஸ்டான திட்டம் இது. என்ன சொன்னாங்க? 4,000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்களா? அப்புறம் இந்த மீன்பிடி பட்ஜெட்ல பேசுனாங்களா இத பத்திலாம்? அதான் கேக்குறேன். அதாவது மீன்பிடி தலைக்காலம்க்கு 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. மீன்பிடி தடைக்காலத்துல இருக்க மீனவர்களுக்கு உங்க அரசு 8,000 ரூபாய் கொடுக்குது, நான் 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள வந்து உசுப்பேத்தி விட்டு ஓட்டு வாங்கிட்டு அந்த ஒரு சின்ன நன்றி இருக்க வேணாமா? சரி, நீங்க சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் இப்ப லிஸ்டட், நான் இப்ப உங்கள்கிட்ட போட்டதெல்லாம் இவங்க வந்து பெருசா காட்டின ஒரு விஷயங்கள். இப்ப
இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு நீங்க என்ன பட்ஜெட் போட்டிருக்கீங்க? ஏஐ டெக்னாலஜின்னு சும்மா பேசிட்டு இருந்தா மட்டும் போதாது. ஏஐ டெக்னாலஜியை வளர்க்குற அளவுக்கு தற்போது சூழ்நிலை இங்க இருக்காங்கிறது ஒண்ணு முக்கியம். ஏஐ டெக்னாலஜியை கொண்டு வரணும்னா நிதி ஒதுக்கீடு அதிகமா வேணும். நீங்க அந்த நிதி ஒதுக்கீடை ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு போட்டிருக்கீங்களா? நம்பர் 1. மீன்பிடி தடை காலத்துல இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வந்து அந்த உதவித்தொகையா வந்து 8000 படிக்கும் போதே தப்பா படிக்கிறாரு. 8000 நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அவர் என்ன படிக்கிறாரு? 7000 6000 7000 வந்து மாறி இருக்கு அப்படின்னு அவர் வந்து பொய் சொல்லி அங்க படிக்கிறாரு. இவர் 20,000 தருவேன்னு சொன்னாரு. சோ இவங்க சொன்ன அந்த 2வது விஷயம் அவுட். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. நேத்து எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட வந்து எங்க வீட்டுல அக்கம் பக்கம் அவங்க யூஸ்வலா வந்து கேட்பாங்க, இந்த ஏதாவது வந்துருச்சா, ஏதாவது அரசாங்கம் சம்பந்தமா ஏதாவது தான் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு. இன்னைக்கு போட்டுருவேன்னு சொன்னாங்க பாப்பா, போட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. இல்ல, அதை பத்தின அறிவிப்பு இது வரைக்கும் பட்ஜெட்ல எதுவும் வரல, எனக்கு தெரிஞ்சு அந்த 2500 ரூபாய் பத்தி எந்த தெளிவான அறிக்கையும் வரல அப்படிங்கறதுனால போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம். ஏன்னா ஸ்டாலின் சார் சொன்னதை செய்வாரு, எல்லாருமே சொன்னதை செய்வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவர் நினைச்சாரு, அவர் வந்தாரு. நான் என்ன கேட்டேன்னா, ஒரு அடிப்படை பெல்ட் இருக்குல்ல, லோயர் பெல்ட் பீப்புளுக்காவது நீங்க ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். 2500 ரூபாய் திட்டத்தை விடுங்க, அதை பத்தி பேசல. ஆனா தாய்மாமன் தங்க மோதிரம், அண்ணன் சரி, இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்களா? இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2500 ரூபாய் நீங்க விடுங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அது உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக உண்டு. இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு நீங்க மோதிரம் போடுறதை தாண்டி ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த 1000 ரூபாங்கிறது எவ்வளவு உபயோகமா இருந்ததுன்னு எல்லா பெண்களுமே சொன்னாங்க. இப்ப பெண்கள் வந்து அவங்க என்னதான் அவங்க சொன்னாலுமே கூட அவங்க மனம் நிறைவா வந்து அந்த 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து வச்சு என்னதான் சொன்னாங்கன்னு எப்படி விட முடியும்? அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா, 5 வருஷத்துக்கு அது வந்திருந்தா, அவங்க ஏன் அப்படி என்னவோ சொல்லிட்டு போறாங்க? இல்ல அப்படி சொல்லல. நானு பொதுவா வந்து இந்த டோட்டல் 5 இயர்ஸ்க்கு இந்த 5000 இந்த மாதம் 1000 ரூபாயை சேமித்து வைத்து காலேஜ் ஃபீஸ் கட்டினவங்களும் இருக்காங்க. அதை நிறைய பெண்கள்கிட்ட வந்து நம்ம கேட்க முடியும். இதை பயன்படுத்தி கொண்டவர்கள் வந்து கரெக்டா இருந்திருக்காங்க. ஒரு சிலருக்கு விடுபட்டு போகிறதுங்கிறது வந்து அரசியல்ல இல்லது வந்து ஒரு டெக்னிக்கலி ஒரு சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும். ஒரு 10 பேர் இருக்காங்க, மேம் ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அப்ப 9 பேரும் யோசிப்பாங்க, ஏன் நம்ம எலிஜிபிள் இல்லையான்னு. சோ ஒரு கிளாஸ்லயே அது நடக்குங்கும் பொழுது அது வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால அப்ப கூட எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடன் ஸ்டாலின் யார் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வரலையோ எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை கூப்பிட்டு அவங்களுடைய பெயரை ஏத்தி கொண்டு அந்த மகளிர் உரிமை தொகையில நாங்க ஆட் பண்றதுக்கான முயற்சிகளையும் நாங்க எடுத்தோம். வாட் யூ ஹேவ் டன் நான் கேக்குறேன். 1.5 வருஷம் மகளிர் உரிமை தொகை கொடுத்த டிஎம்கே இவ்வளவு தாவைக்காவை பத்தி பேசலாமா அப்படின்னு சோசியல் மீடியால விமர்சனங்கள்லாம் இல்ல. எப்படி எந்த டேட்டா வச்சு 1.5 வருஷம்னு சொல்றீங்க? we started நாங்க வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் உடனே ஆரம்பிச்சிட்டோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்கிட்டையும் பேங்க் வசதி இருக்குமா? இருக்காது. அவங்க கையில ஏடிஎம் இருக்குமா? இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டலைஸ்டா ஒருத்தவங்க போறாங்கன்னா அவங்க ஆதார் இருக்கணும், அவங்களுக்கு பேன் கார்டு இருக்கணும், அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கணும். சோ இந்த அக்கௌண்ட் வரைக்கும் அவங்கள ஒரு சில விஷயங்கள் செய்ய வச்சு அவங்க எல்லாம் முன்னேற்பாடா வந்து செஞ்சு அதற்கப்புறம் அவங்க அப்ளை பண்ணி இட் ஹாஸ் சம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எடுத்து அவங்க எல்லாரையும் நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். நாங்க ஒரு மேப், ரோட் மேப்பே போட்டு வச்சிருக்கோம் மகளிர் உரிமை தொகைக்கு. அதுல வந்து நீங்க உங்களுடைய அமௌண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி போறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ நீங்க சொன்னீங்க, செய்ய வேண்டியதானே, ஏன் செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏஐ டெக்னாலஜிக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க, தமிழ் வளர்ச்சி துறைக்கு நிதி ஒதுக்கல. எஸ், நான் அதெல்லாம் சொல்லலாம்னு வந்தேன். ரொம்பவே அதாவது இவங்க வந்து அந்த தமிழ் மொழிக்கெல்லாம் எந்த வகையிலையுமே வந்து அதை கன்சிடர் பண்றதே கிடையாது. பேசுறதுலயே தெரிஞ்சிருக்கும். ஆமா, அவர் வந்து ரொம்ப ததக்கு பதக்குன்னு பேசினாரு. நிறைய பேருடைய பேர்லாம் வந்து வேற சொன்னாரு. அது என்ன பேர் சொன்னாரு? சில நேரத்துல 7000 4000 இதெல்லாம் சொன்னாரு அவரு. சோ அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னா தமிழ் வளர்ச்சி துறைக்கு, அதாவது இவங்களுக்கு அந்த மொழி பற்றுங்கிறதே இல்லைன்னா அவங்க தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து 3ஆவதா பாடும்போது இந்நேரம் கொதிச்சு எழுந்து பல போராட்டங்களை செய்து மசோதா அதுக்காக இயற்றி பல முன்னேற்பாடுகளை இவங்க பண்ணியிருப்பாங்க. அப்ப மொழியை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா தாவேகா அரசு அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்ப தமிழ் வளர்ச்சி துறைக்கு நீங்க என்ன அதை மேலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொல்லியல் ஆய்வுக்கான ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா 10 கோடியில
நீங்க எங்க அகழ்வாராய்ச்சி என்ன பண்ணுவீங்க? இப்ப கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம கலெக்ட் பண்ற இடத்துல ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது செட் பண்றதுக்கு நம்ம ஒரு மியூசியம் அமைக்கணும். 10 கோடியில் நீங்க பண்ணிடுவீங்களா அந்த மியூசியம்? இல்லது நீங்க ஒரு எஸ்கவேஷன் ப்ராசஸ் போறீங்க, அந்த எஸ்கவேஷன் ப்ராசஸ்ல ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேர் வேலை பார்ப்பாங்க, ஒரு 2 சூப்பர்வைசர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க எப்படி காசு கொடுப்பீங்க? எப்படி ஒரு இடத்துல நீங்க எஸ்கவேஷன் நடத்துவீங்க? அப்ப தமிழ் மற்றும் தமிழர்களின் பண்பாடு சார்ந்த விஷயங்களை கண்டுகொள்ளவில்லை. தமிழர்களின் கல்வி அதை சார்ந்திருக்க விஷயங்களை அதற்காக பணக்குறைப்பு நடந்திருக்கிறது அப்படின்னா, இப்ப நீங்க இந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் நீங்க பணக்குறைப்பு பண்றீங்க. இட் மீன்ஸ் இது வந்து தமிழர்களை ஒடுக்குற ஒரு விஷயமா? அப்ப நீங்க பிஜேபிக்கு துணை, பிஜேபியோடைய ஒரு மிக நீண்ட நாள் கனவு அப்படிங்கறத நிறைவேற்றுகிறதா தாவேக அரசு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு நிதி ஒதுக்காமல்? அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, வெளிச்சம் தருகிறது தாவேகாவுடைய பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி திருமா அண்ணனை பற்றி எனக்கு வந்து பல விஷயங்கள்ல அண்ணன் குரல் கொடுக்கல அப்படிங்கிறதுல எனக்கு பல வருத்தங்கள் இருக்கு. ஏன்னா வைகுண்டம் எம்எல்ஏ அவர்கள் மேலயா இருக்கட்டும், இல்லது விஜய்மோகன் அவர்கள் மேல நம்ம வந்து ஒரு பெண் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அவங்க நேரா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாட்டதா இருக்கட்டும், நீட்டுக்கு எகெயின்ஸ்டா வந்து இவங்க ஸ்ட்ராங்கா அப்பொழுதெல்லாம் எந்த வெளிச்சத்தை கண்டார் அண்ணன்? அப்போ உங்களுக்கு வந்து இதுல பார்வை தெரியல. இப்ப தமிழ் வளர்ச்சித்துறைக்கு நிதி ஒதுக்கல, இது வெளிச்சமா இருக்கா? மகளிர் உரிமை தொகை சரியான முன்னேற்பாடுகள் இல்லை, இது உங்களுக்கு வெளிச்சமா இருக்கா? தமிழகத்துக்கு நீர் வந்து சேருவதற்கான வேலை இல்லை, இன்னைக்கு காவேரி ஆறு வந்து பாலைவனம் மாதிரி வறண்டு போய் கிடக்குது. அப்ப அது உங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறதா? அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இங்க தமிழக கல்வி பட்ஜெட் வந்து கம்மியா கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் இவருக்கு வெளிச்சத்தை தருகிறதாங்கிறத ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் 2வது நாள் என்ட்ரி ஆகும் போதே திமுக எதிர்கட்சியை சேர்ந்தவங்க கருப்பு சட்டை கருப்பு ஷர்ட் போட்டு போறாங்க, ஆளும் கட்சி வெள்ளை சட்டை, ஒரு போர்க்களமா போதே சட்டமன்றத்துக்குள்ள. எப்படி? ஆமா, இவங்க வந்து இதுக்கு முன்பாக வேளாண் துறையில பாத்தீங்கன்னா 47,248 கோடி தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருந்துச்சு. நேத்து பட்ஜெட்ல இவங்க வேளாணுக்குன்னு ஒதுக்குனது பாத்தீங்கன்னா 984 கோடி தான். சோ 14,984 கோடி எங்க இருக்கு, 47,248 கோடி எங்க இருக்கு? சோ எனக்கு இதுதான் உங்க மேல டவுட்டாவே இருக்கு. விவசாயிகளுக்கு சேர வேண்டிய விஷயங்களே இவங்க கண்டுக்க மாட்டாங்க, அதற்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தண்ணி வரல, தமிழ் அடி வாங்குது, கல்விக்கு சரியான ஒதுக்கீடு பண்ண மாட்டேங்கிறாங்க. வேலை வாய்ப்புக்கான என்ன விஷயங்கள் பண்ணுமோ அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை இதெல்லாம் நாங்கள் இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோங்கிற விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. சோ இந்த அளவுக்கு பல விஷயம் இது வந்து தமிழ்நாட்டை உள்ளிழுத்து செல்வதற்கான பிளான் மாதிரி எனக்கு தெரியுது. இது தமிழ்நாட்டை மேல் கொண்டு நிறுத்துவதற்கு இல்லாமல் இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஒரு சில விஷயங்களே இப்ப தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களே என்ன அவங்களுக்கு லைட்டா பொறி தட்டும். என்னடா நம்ம மொழி, விஜய் இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு போவாரு, மொழி என்றைக்கும் நம்ம கூட இருக்கும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரே. இப்ப நீட்டுக்கு எதிர்த்து நிக்கிறாரா ஆதரிச்சு நிக்கிறாரா? சரியான விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாரே. தமிழ்நாட்டுக்கு வந்து காவேரி ஹிந்து ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க, 50 வருடங்களுக்கு முன்பாக தான் இந்த நிலை இருந்தது, காவேரி ஆற்றுல இந்த அளவுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது, 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த நிலை வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது தெய்வ குழந்தை அப்படிங்கிற மாதிரி பலர் அதை போர்ட்ரே பண்ணி பேசுறதெல்லாம் எங்கேயோ பிசிறு தட்டுதே. அப்ப நம்ம வளர்ச்சியில பின்னாடி போயிட்டு இருக்கமே அப்படின்னு ஒரு தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவர்கள் யோசிக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்றதுன்னா, ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 4 எம்எல்ஏ பிடிச்சி கைது பண்ணி உள்ள போடுறது, இல்லது இந்த ஜென்சி ஆர்கனைசர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது பேசுறாங்கன்னு சொல்லி உள்ள போடுறது. இப்ப நேற்று எதிர்கட்சி தலைவரையே தூக்கி உள்ள போட்டாங்கன்னு பார்த்தா இப்ப எதிர்கட்சி தலைவர். சோ இப்ப என்ன ஆகும்னா, இப்ப அவங்களோட மைண்ட் செட் என்ன பண்றாருன்னா, யோசிக்கவே விட மாட்டாரு. யோசிக்காம என்ன பண்றதுன்னா, இப்போ நான் உங்களை ஆதரிக்கிறேன், ஆப்போசிட்ல இருக்கவங்கள நீங்க அடிக்கிறீங்க, சரியா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், கைத்தட்ட ஆரம்பிச்சிருவேன். நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு நான் யோசிக்காம நீங்க அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வச்சு நான் கை தட்டிட்டு ஜாலியா இருக்கேன். எனக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஓகே செம்மையா இருக்கு, மாஸ் அப்படின்னு அந்த மாஸ் மைண்ட் செட். அந்த சினிமால எப்படி ஒரு வில்லன் வந்து ஒரு இத ஹீரோவை அடிக்கும் போதோ, ஹீரோ வில்லன் அடிக்கும் போதோ எப்படி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுங்கிறத நிஜ திரைப்படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு தற்பொழுது. இந்த ஒரு டிராமா மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு.
தமிழ்நாட்டின் மக்களுடைய மனநிலையை ஒரு அப்படியே தேட்டராக தமிழ்நாட்டை மாற்றி மேலே நின்று கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். சோ இப்ப கை தட்டுவாங்க, நம்ம இப்படி பண்ணா மக்கள் எல்லாம் கை தட்டுவாங்க, நம்ம அடுத்த இந்த கைது நடவடிக்கை எடுத்தா இவங்க குஷி ஆயிடுவாங்க, மாஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. சோ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபெயிலியரா இருக்கோங்கிறத இவங்க பார்க்க மாட்டாங்க. அப்ப அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. அப்ப யாரு வந்து பேசினாலும் அதான் அரெஸ்ட் ஆனீங்கல்ல, அதான் பண்ணீங்கல்ல, கதறு அவங்க ஒரு பாஷை வச்சிருக்காங்க. இல்லைன்னா பெண்களை வந்து அரசியல் பேசக்கூடிய பெண்களை வந்து அபியூஸ் பண்ணி பேசுறது. நேஷனலி சொல்றேன், இன்டர்நேஷனலி இந்த விஷயம் ஒரு நாள் போகதான் போகுது. டிவிகே அபியூசர்ஸ் வந்து பெண்களை இவங்க அபியூஸ் பண்ற விஷயம் நேஷனலி இல்லாம, ஏன்னா இவங்க வந்து பெண்கள் எங்க அபியூஸ் பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் ஆப்ல பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? அதோட விளைவு என்ன ஆகும்னா இவங்க திரும்ப திரும்ப எல்லாராலையும் கம்ப்ளைண்ட் எழுப்பப்பட்டு இந்த விஷயம் போச்சுன்னா டிவிகே பிகம் த நேஷனல் அபியூசர். டிவிகேவின் ரிச்சுவல் வாரியர்ஸ் பிகம் த நேஷனல் அபியூசரா அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த ரிச்சுவல் வாரியர்ஸை வச்சு அரசியல் பேசக்கூடிய பெண்களை மிக மிக கேவலமாக மோசமாக சித்தரித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது பெண் பாதுகாப்பை பற்றி பெரிதாக கொடைபிடித்த தாவேகா அரசும் விஜயும் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பேசும் பெண்களை பாதுகாக்க தவறிவிட்டது. மேலும் ஏவி விடுகிறதா ரிச்சுவல் வாரியர்ஸை, தமிழ்நாட்டில் அரசியல் பேசும் பெண்களை பழி தீர்ப்பதற்காக ஏவி விடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருக்கு. சட்டமன்றத்துல வேளாண் துறை அமைச்சர் பேசிட்டு இருக்காரு. திமுக எதிர்கட்சி தலைவர் கருப்பு சட்டையில வந்தாங்க. அவர் பேசும்போது தலைவரை பத்தி பாராட்டினா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கு திமுக? அவ்வளவு கொந்தளிக்குதா தாவேகா பண்றதெல்லாம் பார்த்து அப்படின்னு சோசியல் மீடியால பேசப்பட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம சட்டமன்றத்தை பார்த்ததே இல்லை யாரும். அதுதான் பிரச்சனை இப்ப இங்க. ஏன்னா பொதுவாவே நீங்க சரி நாடாளுமன்றத்தை பாக்குறீங்களே, நாடாளுமன்றத்துல மோடி அவர்கள் பேசும் பொழுதும் அமித்ஷா அவர்கள் பேசும் பொழுதும் எத்தனை தடவை ராகுல் காந்தி அவர்கள் எழுந்து கட்டியிருக்காரு, பிரச்சனை படிக்க தப்புன்னு சொல்லியிருக்காரு, இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம், புகழாரம் பண்ணும் பொழுது பிரச்சனை பண்ணுவாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் ஏதோ ஒன்று பேசாம பிரச்சனை பண்ணுவாங்க, வெளிநடப்பு செய்வாங்க. இப்படிதான் இருக்கும் அரசியல் சபை. இது வந்து நீங்க இப்ப நீங்க விஜய் அவர் நடிகருங்கிறதுனால தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சம் எல்லாம் முடியாது. அந்த மாதிரி ப்ரிவிலேஜ் எல்லாம் வெளியில நீங்க கொடுத்துக்கோங்க, எங்களால கொடுக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் அங்க எங்களுக்கு தவறாப்பட்டுச்சுன்னா அதை எதிர்ப்பு தெரிவிக்க இப்படிதான் இருக்கும், இப்படிதான் சட்டசபை இருக்கும். இதுக்கு பழகி கொள்ளுங்கள், இப்படிதான் இருக்கும். நாளைக்கு நீங்க எதிர்கட்சியா வந்து உட்காந்தா கூட, நாளைக்கு திமுக ஜெயிச்சு நீங்க எதிர்கட்சி வந்தாலும் இந்த மாதிரி வேலையில நீங்களும் பண்ணுவீங்க. அப்ப நீங்க உங்க பொறாமையா நீங்க எது கத்திட்டு இருக்கீங்க ஏன்ச்சு அப்படின்னு நான் கேட்க முடியாதுல்ல. ஏன்னா எதிர்கட்சினா அப்படிதான் இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் தேவையில்லாம பாராட்டக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் தற்பொழுது என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்ல ஐம் ஆஸ்கிங் யூ. ஏன்னா நீங்க பெருசா பாராட்டி கைத்தட்டக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் தற்பொழுது என்ன நடந்துச்சு, என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது? பெயர் மாற்றத்தை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டுல தண்ணி இல்லாம இருக்கிறத தவிர நீட்டுக்கு எந்த ப்ரொட்டஸ்டும் பண்ணாம நம்ம எடுத்து போராட வேண்டிய விஷயங்களை அங்க வெளியில இருக்கவங்க எடுத்து போராடிட்டு இருக்கும் பொழுது என்ன நீங்க வந்ததுன்னா அவரை பாராட்டிட்டு இருக்கீங்க. அந்த பட்ஜெட்காக அவர் திருப்பதிக்கு போய் தரிசனம் செஞ்சு எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காரு, அதை நீங்க தடுத்தா கோவம் வருமா? ஆமா, நேத்து மரிய வில்ஸ் அண்ணன் கூட இயேசுவை கும்பிட்டுட்டு ஜபமாலை எல்லாம் அது மேல வச்சு எடுத்துட்டு வராங்க. வேளாண் பட்ஜெட்டை வந்து திருப்பதியில இருந்து வருது. எனக்கு உண்மையிலே இது வந்து அதாவது இங்கு சாதி மதங்களை தாண்டி மனிதநேய பூர்வமாக எல்லா விஷயத்தையும் அணுகிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. நான் ராஜராஜேஸ்வரின்னு பேர் வச்சிருக்கேன், அதனால இதுக்கு நான் திருப்பதிக்கு போனதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பேனா? நான் திருமணம் பண்ணிவர் ஒரு கிறிஸ்துவர், அதனால வந்து இதுக்கு நான் எதிர்ப்பு அப்படிலாம் கிடையாது. சோ நம்ம எல்லாம் வந்து மனிதர்கள், அவ்வளவுதான். அது மனிதநேய பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகினால் போதும் அப்படிங்கிறத பாக்குறோம். மேலும் இந்த தேவையில்லாத புகழாரங்கள் என்னத்தை நம்ம வந்து வச்சு கொடி ஏத்திட்டோம் இப்போ அப்படிங்கிறதுனால இது தேவையில்லை. மேலும் இந்த பொய் வழக்குகளை போட்டு மக்களை எப்பவுமே ஒரு மாஸ் மூமெண்ட்லயே வச்சிருக்கிறத விட்டுட்டு உருப்படியான அரசியல் பண்ணா நல்லா இருக்கும். இந்த கைது பண்றது, அது பண்றது, இதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய ஈகோவை வன்மத்தை போக்கிக்கிறதுக்காக நின்ன படாத பாட்டு பட்டுட்டு இருக்கீங்க, போட்டு அடிச்சு முடிஞ்சு. இதெல்லாம் தேவையில்ல. நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை என்ன, அதுல ஒர்க் பண்ணா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு, அதாவது டிவிகே அரசுக்கே ஒரு நல்ல பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த தேவையில்லாம போட்டு இது மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல பேர் வருதா? அப்புறம் ஆதவண்ணை வந்து நாங்க டிஎம்கே ஒழிச்சிருவோம், அப்புறம் ஜென்சி ஒழிக்கும், இதெல்லாம் தேவையே இல்லை. எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்தாதான், உங்களுக்கு ஆப்போசிஷன்ல பொலிட்டிக்கலி ஒரு விஷயம் சொன்னாதான், சில நேரங்களில் ஆப்போசிட் பீப்புள் சொல்றதை கேட்டு கூட நம்ம பல முடிவுகள், நல்ல முடிவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை ஹெல்தியா பார்க்கணுமே தவிர எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆணவம் எங்கு தலையெடுக்கிறதோ, அதிகார ஆணவம் அந்த தோணி எங்கு தலையெடுக்கிறதோ அது அழிவிற்கான முதல் படி.
அது அழிந்தே தீரும். வரலாற்றில் இதுவரைக்கும் ஆணவமா பேசியோ மத்தவங்க இருக்கவே கூடாதுன்னு ஒரு விஷயத்தை முன்னெடுத்தவர்கள் யாரும் வரலாற்றில் நின்றதே இல்லை. தாவேக்கா அப்படி முன்னெடுக்கிறதா தாவேக்காவும் நிக்காம போயிடும். முதல் பட்ஜெட்ல பெயர் மாற்றத்தை பார்த்தோம், இரண்டாவது பட்ஜெட்ல நிறைய புகழ்ச்சிகளை மட்டும் பார்த்தோம். அடுத்தடுத்த பட்ஜெட் எப்படி வரப்போகுது? இல்ல பட்ஜெட் வந்து இவங்க இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கிறத பொறுத்துதான் அவங்க நெக்ஸ்ட் பட்ஜெட்டை வந்து எடுத்துட்டு வர முடியும். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டி டிங்கரிங் பார்த்து விலை குறைக்கப்பட்டு இடையில வந்து இந்த மாமா அவங்களுக்காக இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலி இந்த குழந்தைங்களை வந்து மெஸ்மரைஸ் பண்றதுக்கான வேலை. கண்டிப்பா இதுக்கு ஒன்றிய அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப அவங்க குழந்தைகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், மகளிர் உரிமை தொகைக்கு கொடுக்காத ஒரு விஷயம் தாய் மாமன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்கு போகுதுன்னா இட்ஸ் டோட்டலி பொலிட்டிக்கல் மோட்டிவ்ங்கிறேன் நான். புரியுதா? மகளிர் அப்ப நீங்க வந்து அந்த மாமன்ங்கும்போது இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிட்ட வந்து நீங்க இதன் மூலியமா ஈர்த்து பொலிட்டிக்கலி இவங்க என்ன சொன்னாலும் மாஸ் பண்ற மாதிரி. அப்புறம் ராஜ்மோகன் அண்ணன் சொன்னாரு வந்து நாங்க இனிமே ஸ்கூல் எல்லாம் போய் இது மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது. 2 அமைச்சர்கள் வெளியில நின்று டிவிக்கே அங்க இருக்க குழந்தைங்களை எல்லாம் கத்த வைக்கிறது. இது அசிங்கமா இருக்கு. தமிழ்நாடா இல்ல வேற ஏதாவது மாநிலமா இது அப்படிங்கிற அளவுக்கு பள்ளிகள் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி ஒரு நம்ம இன்அப்ரோப்ரியேட்டா ஏதாவது பொலிட்டிக்கல் பேசினா கூட நம்மள அங்க ஸ்கூல்ல பேசுறதுக்கு யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியில தான் நிக்க வைப்பாங்க பிடி டீச்சர்லாம். அந்த மாதிரி இருந்ததானே வந்திருக்காங்க பாப்பீங்க. இதுக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி நீங்க இன்கரெக்டா இருக்கிறது இல்ல, எனக்கு இது தெரியல, இதை நான் இனிமேதான் பாக்கணுங்கிறது, அதுக்கு நாங்க கண்டிப்பா அது தப்புங்கிறத நாங்க எடுத்து சொல்லுவோம். சொல்லாம இருந்தா அதுக்கு பேர் எதிர்கட்சி கிடையாது. இட் வில் கோ. நீங்க ஒரு தப்பு பண்றீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவா தப்புன்னு எடுத்து சொல்லுவோம். ஓகே, கொள்கைக்கு என்னங்க வந்தது? இப்ப ஒரு பள்ளிக்குள்ள திஸ் இஸ் த திங், இதுக்குள்ள இதை மீறி யாரும் அங்க போய் இந்த விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறது தான் ரூல்ஸ்னா அது கொள்கை ரீதியான ஒண்ணு. அதுல என்ன வந்ததுன்னு நான் கேட்கிறேன். அங்க போய் நின்று டிவிக்கேன்னு நீங்க கத்துறது மூலியமா நம் பிள்ளைகளின் மூளை மழுங்கடிக்கப்படும். நாளைக்கு நம்மளை யாரு வேணா வந்து எப்படி வேணா மாத்தி விட்டு போயிடலாம். பிஜேபிக்கு தலைவலியா இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அப்ப தமிழ்நாட்டின் பிள்ளைகளின் மூளை மழுங்கடிக்கப்பட்டு அவர்கள் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்கிற ஒருத்தவரையோ இல்ல இந்த மாதிரி ஆக்டர் மாதிரி இருந்து பொலிட்டீஷியனா வந்தவங்க அவங்க என்ன சொன்னாலும் சரிங்கிற மைண்ட் செட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல போனாங்க அப்படின்னா ஈஸிலி பிஜேபி வில் இப்படி ஊதி தள்ளிட்டு உள்ள வந்துருவாங்க. சரியா? சோ அவங்களோட அஜெண்டா படி அவங்களுக்கு டிவிகே இஸ் ஓகேன்னு நான் சொல்றேன். டிஎம்கே தான் பிரச்சனை. தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு பிரச்சனையா இருக்கிறது இழுத்துறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இழுத்துருவாங்க. அதான் கரூர் மேட்டர் இருக்கு. ஈஸியா தூக்கி உள்ள போட்டு அவங்க என்ன வேணா பண்ணலாம். இடி மேட்டருக்கு அப்புறம் குழந்தைகளை வைத்து ஓட்டு கேட்டாருன்னு ஒரு மேட்டர் இருக்கு. அது வந்து இட்ஸ் சீரியஸ் திங். அதை ஃபர்தர் எடுத்துட்டு போனாங்கன்னா என்ன வேணா நடக்கலாம். ஆட்சியே கூட சில நேரங்கள்ல வந்து எப்படி இவங்க இப்படி ஓட்டு வாங்க முடியும், இதெல்லாம் ஃபால்ஸ் அல்ல, இதுக்குன்னு கூட மாற்ற கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அதெல்லாம் வந்து சீரியஸ் இஷ்யூ எல்லாத்தையுமே போடுவாங்க அப்புறம் அவங்க மேல. சோ அவங்க இவங்களுக்கு எதிர்த்தா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க பிஜேபி எதிர்த்து டிவிக்கு ஆக்சுவலி இப்ப காங்கிரஸ் கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. என்னடா நடக்குது இங்க? அரசு இழுக்கிறாங்களோ இல்லையோ தாவேக்கா அரசை பார்த்து மோடி அவர்களே நிறைய கத்துக்கிறாரு. ரீல்ஸ் போட்டு மாணவர்களை இழுக்கிறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லலாமா? அப்படியெல்லாம் கிடையாது. தாவேக்கா அரசை பார்த்து மோடி கத்துக்காது. மோடியை பார்த்து தான் தாவேக்கா அரசு கத்துக்கிட்டு இருக்கு. மோடி என்னென்ன அஜெண்டாலாம் பண்ணிக்கிட்டு அவர் இந்த மீடியாவெல்லாம் இன்னைக்கு காலைல நான் வந்துட்டு இருக்கும் பொழுது எஃப்எம் கேட்டேன். எஃப்எம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. I never seen before. இதுக்கு முன்பாக நான் பல நேரத்துல எஃப்எம் கேட்டு வந்திருக்கேன். தமிழ்நாடு பட்ஜெட் அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்திருக்கு. இல்ல அதான் தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி இதுக்கு முன்பாக யாரும் பேசுனது நான் கேட்டதே கிடையாது. அதுலயும் ஒரு 2-3 விஷயத்த மட்டும் அங்க சொல்லி ஒரு பட்ஜெட்ல போட்ட ஒரு 2-3 விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி ரேடியோ எஃப்எம்ல பேசிட்டு இருக்காங்க. சோ பியூர்லி வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு திட்டம் சக்சஸா இல்லையாங்கிறது வந்து இட்ஸ் அபவுட் த ஒரு மக்களுக்கு போய் அது உள்ள சேர்ந்து அவங்க அதை அனுபவிச்சு அந்த பலனை அவங்க பெற்ற பிறகுதான் அது சக்சஸ் ஆகும். புரியுதா? சோ ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா நேம் ரீச் ஆனா போதும் ஃபார் சேக் இதை பண்ணிட்டாரு. இப்ப நாளைக்கு யாரையாவது ஒருத்தவங்க தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸை கூட நாங்க பண்ணிட்டோம் டு யூ ஹேவ் எனி டேட்டா ரிப்போர்ட் இருக்கா, எத்தனை பேருக்கு பண்ணீங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயமே அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒன்லி ஃபார் அ சேக் பட்டி டிங்கரிங் பண்றது, பெயிண்ட் அடிக்கிற வேலை, பேர் மாத்தி வச்சுட்டு இவங்க சொல்ல மாதிரி எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி முழுசா ரீமேக் பண்ணிட்டு
அதற்கு பெயர் மாற்றி வச்சுட்டு இவங்க இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு அட்வர்டைஸ்மெண்ட் எங்க பார்த்தாலும் போதும். நீங்க பாலிமர் நியூஸ் தமிழ்லாம், நீங்க நியூஸ் தமிழ் சேனல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செய்திகள் கூட நீங்க வந்து லட்டு விஷயம் போட்டீங்க. நான் எந்த லட்டு சொல்றேன் தெரியுமா? ரமேஷ் அண்ணன் லட்டுல ஊழல்னு சொன்னார்ல, அந்த லட்டு பத்தி காலையில இருந்து நீங்க நம்ப மாட்டீங்க. மார்னிங் நான் டிவி ஆன் பண்ணேன், 12 o'clock வரைக்கும் சேம் ரீல். நான் டிவி ஏதாவது சேனல் ஏதாவது இஷ்யூன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. இதே ஓடிக்கிட்டு இருக்கே, சேனல் ஏதோ பிரச்சனை போல இருக்கு, ஏன்னா அடுத்த நியூஸ் போட முடியாம ஏதோ ஒரு சிக்னல் இஷ்யூ போல இருக்கு நான் நினைச்சேன். உண்மையிலேயே நான் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் எனக்கு அங்க வேலை பார்க்குற ஒரு சிலர் தெரியும், அதனால போன் பண்ணி கூட கேட்கலாமா ஏதாவது இஷ்யூவான்னு கூட என் மைண்ட் அப்படி போயிடுச்சு. அந்த லட்டுக்கு அவளை போட்டீங்கல்ல, நம்ம ஜெகதீஸ்வரி அக்கா, விஜயலட்சுமி அக்கா ஒரு லட்டு பத்தி பேசினாங்கல்ல, ஒரு லட்டு பத்தி பேசினாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஜெகதீஸ்வரி அக்கா ஒரு லட்டு பத்தி பேசுறாங்களே, கரப்ஷனுக்கு மறுபேர் லட்டுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப நீங்க அந்த லட்டுவை பத்தி நீங்க ஏன் போடல? ஏன் போட்டு தேய்க்க வேண்டியதானே? நீங்க அந்த லட்டுவை அவ்வளவு தூரம் போடுங்க. விஜய் மோகன் அவர்களுடைய போடுங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் விஜய் மோகன் அவர்களை பத்தி போட்டுக்கிட்டே இருங்க, வைகுண்டம் எம்எல்ஏ அவர்களை போட்டுக்கிட்டே இருங்க. ஏன் போட மாட்டீங்க? நீங்க ஏன் போட மாட்டீங்கன்னு கேக்குறேன். என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்க? அப்போ இந்த கில்லி சரத்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி நீங்க ஏன் வீடியோ போடல? நீங்க அது திரும்ப திரும்ப போடலன்னு நான் கேக்குறேன். அப்போ முழுக்க முழுக்க ஊடகங்கள் எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்கி மோடி என்ன பண்றாரோ அதை காப்பி அடிச்சுதான் இவரு பண்றாரே தவிர. அண்ட் ஆல்சோ இப்ப உதயநிதி அவர்களை கைது பண்ணும் போது கூட ஃபர்ஸ்ட் நியூஸ் தமிழ்நாட்டுல வரல, நேஷனலி கொண்டு போறது. they want to make the issue big. and அத அவரு வந்து நமக்காகலாம் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாருங்கிற மீனிங்ல உதயண்ணன் சொன்னதை திருச்சு அதை ஒரு விஷயத்த மேக் பண்ணி அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கமெண்ட்ல வந்த வெளில இருந்து 1000 பேர் 1000 கத்தலாம், எல்லா மனிதர்களையும் ஒருநிலைப்படுத்த முடியாது. ஆனா நாங்க வந்து நமக்காக அவர் வரமாட்டேங்கிறாரு, தண்ணீர் இங்க வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் அவரு சொல்லும் பொழுது அது வந்து நேஷனல் மீடியால போய் அங்க வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்க இருக்கவங்க வந்து this is too wrong, என்னால பேசவே முடியாதுன்னு ஒரு விமன் நெறியாளர் வந்து அப்படி இப்படி பேசுறாங்க. சரி, அவங்க விஜய் அவர்கள் வந்து வாயில நல்லா வந்துரும் என்ன இதுக்குன்னு சொன்னா, டேஷுக்குன்னு சொன்னார்ல, அப்ப எங்க போனாங்க? அப்படிதான் சிஎம் பேசலாம், சிஎம் எல்லாம் பேசுவாங்களா? இப்ப நீங்க மோடி அவர்கள் இப்படி பேசினா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஓடுன்னு டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும்? இது வந்து ஃபைனா இருக்குமா? சோ இவர்கள் ஒரு விஷயம் பண்றாங்க, அது சபை நாகரிக குறைவாக இருக்கிறது. ஆதவர்ஜுனனை எப்படி பேசுறாரு, அவ்வளவுதான், அது பண்ணிடுவேன், இது வாயில வந்த வார்த்தைகள் அவர் மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க? அப்ப தாவேக்காவின் பக்கம் ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. ஆப்போசிட்ல யாரு எது பண்ணாலும் நீங்க அதை ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்கி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆட் தான். அவங்க இதை நல்லா அந்த மூவிஸ்ல பழகிக்கிட்டாங்க. ஒரு மூவியை ரீச் பண்றதுக்கு எப்படி வந்து முதல்ல வந்து எங்க பார்த்தாலும் நேஷனல் வைடா ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி உள்ள வந்து அதை பூம் பண்ணி வச்சா அது பயங்கரமா பெரிய ஹிட் ஆகுங்கிற அந்த மென்டாலிட்டிலேயே ஒவ்வொரு இஷ்யூவையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் பர்சனலா போல, பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி போல. இது பெண்களை இழிவுபடுத்துறதுனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் அவங்களோட பேர் சொன்னாரா? சொல்லல. நைனா நாகேந்திரனா உங்க பேர் சொல்லி பேசினாங்க. நம்மளுடைய அண்ணாமலை அண்ணன் விஜய் அவர்களை பத்தி பேசும்போது எவ்வளவு கேவலமாக மட்டமான அந்த வார்த்தையை அந்த மாதிரி நான் பேசுவேன், அந்த மாதிரி பேசினாரு. சோ நீங்க அப்பெல்லாம் அதெல்லாம் நீங்க எங்க போனீங்க? அவர் நேம் சொல்லாம நமக்கென்றால் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மீனிங்ல தான் அவர் வந்து பேசினாரு தவிர யாரையும் இவங்களை பத்தி பேசணும், அவங்க நீரை பற்றி பேசினாங்க. சோ இது அதெல்லாம் தவற விட்டது டிஎம்கே அரசு தானே, புடிச்சு அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. இது தாவே காட்சியில நடக்குது, பெண்களை பத்தி பேசினாலே புடிச்சு போடுவோம் அப்படின்றது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா அது டியூரிங் தேர்தல் நடந்து கொண்டிருந்த நேரம், அப்ப வந்து யாருக்குமே பவர் கிடையாது, we are powerless. நம்ம அந்த டைம்ல வந்து அவங்க பேசுறாங்க, இவங்க தேர்தல் ஆணையம் தான் அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். மேலும் பெண்களை பற்றி நீங்கள் இழிவாக பேசுறீங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது, எங்க பார்த்தாலும் போய் கண்டிப்பாங்க. இதற்கு கைது நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து அதாவது இங்கேருந்து 8 மணி நேரம் டிராவல், அதாவது இவர் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி ரோட் ஷோ, ஃப்ரீ ரோட் ஷோ, 8 மணி நேரமும் ஒவ்வொரு இடத்துலயும் அங்க மக்கள் திரண்டு நின்றுட்டு இருந்தாங்க. சோ அங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும் திரண்டு நின்றுட்டு இருந்தாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஹைப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக மிக்க நன்றி. ஆனா உண்மையிலேயே உதயநிதி அண்ணன் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பேசக்கூடியவரே அல்ல. அவர் வந்து ரொம்ப சாதாரணமா பேசினா கூட
மரியாதையோட நீங்களே போனாலும் வயதில் குறைந்தவர்கள் போனாலும் மரியாதையோட பேசி மரியாதையோட அனுப்பக்கூடியவர் தானே தவிர உண்மையிலே அவர் ஹீடின் மீன் எனிதிங்கிறது தான் இங்க அதன் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை. ஆனா அதை வந்து ஒரு ப்ரொபகண்டா மோடம் செட்டிங் மாதிரி அதை கொண்டு போய் அதன் மூலியமா மத்தவங்களை பேச வச்சு இன்னைக்கு அதே ஒரு பெண் ஊடகவியலாளரும் போய் கேள்வி கேட்கும்போது வாய் திறக்க மாட்டாங்களே. ஸோ அவங்களுடைய பேஜ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட கண்டென்ட்டா இருக்கு. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஊடகவியலாளர் இங்கிலீஷ் மீடியால இருந்து ஒரு செய்தியை போடுகிறார். அவருடைய பேஜ் முழுக்க விஜய் அவர்கள் இருக்கிறார். விஜய் பற்றிய விஜய் அவர்களுடைய செய்தியை போட்டு கொண்டிருக்கிறார். அவர் உதயநிதிக்கு எதிராக பேசுறாருங்கிறது வந்து டோட்டலி இது எக்ஸ்போஸ்டா இருக்கு. இதே ஊடகவியலாளர் விஜய் அவர்களை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணும்போது இது தவறான நியூஸ்னு சொல்லும் போது டிஎம்கே அக்செப்ட் பண்ணுச்சு. இப்போ அது வந்து எந்த நியூஸை போட்டாங்க? நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஃபேக்கான நியூஸ் தராங்க அப்படின்றது தானே சொன்னாங்க. இல்ல இப்ப சாதாரணமா விஜய் அவர்கள் இந்த தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு எந்த நியூஸை போட்டாங்க? நீட்டுக்கு எகெயின்ஸ்டா அவர் சார் எந்த அறிக்கையுமே விடல ஸ்ட்ராங்கா. எந்த போட்டாங்க? நிலைப்பாடு என்ன? சரி, தமிழ் மொழிக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரும்னு தெரியும். அப்ப இந்த மாதிரி போச்சு, இவர் எந்த ஸ்டாண்டுமே இருக்காது. எந்த நியூஸ் போட்டாங்க? போடல. காவேரிக்கு தண்ணி வரல, வர வேணாம்னு சொல்லிட்டாரு, இங்க உள்ள வராதிங்கன்னு சொல்லிட்டாரு. நியூஸ் போட்டாங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க? ஸோ இதெல்லாம் அது பத்தாததுக்கு எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. DK சிவகுமார் அண்ணனும் திமுகவும் கூட்டணியில் இருக்கான். எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க திமுகவை குறை சொல்றதுக்கு ஒரு எல்லை இல்லையாப்பா, நிறுத்துகையா அவனன்ற மாதிரி இருக்கு. ஏன்னு கேக்குறேன் நானு. அவங்க கூட்டணியில் இருக்கிறார்கள், அதனால இவங்க சொல்லி இதெல்லாம் வந்து ரொம்ப வஸ்ட் பாலிடிக்ஸ். அதாவது எதுக்கு எடுத்தாலும் திமுகவை சொல்லுங்கிற மைண்ட் செட் தான் இப்படி யோசிக்க வைக்குதே தவிர, நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கீங்க, அதுவும் காங்கிரஸ். நீங்க போய் ராகுல் காந்தி கிட்ட பேசி, ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பேசி அங்க போய் பேச சொல்லுங்க. உங்களுக்கு அதை அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உங்களால முடியல. ஏன் ராகுல் காந்தி அவர்கள் உங்க மீது கோவமா இருக்காரா? நீங்க பிஜேபியோட அஜெண்டா ஃபாலோ பண்றீங்கன்னு உங்க மேல கோவமா இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதனால நீங்க ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க மறுக்கிறீர்களா இந்த விஷயத்துல? நீங்க அப்ப காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவிகேக்கு எகென்ஸ்டாவா மாறிக்கிட்டே இருக்கா, பிஜேபியுடன் வந்து டிவிகே உலா வருவதால் அப்படிங்கிற ஒரு மறைமுக கேள்வியும் இதுல அடக்கும். இதை பத்தி பேசுங்கன்னு சொல்றேன். யாராவது பேசுனாங்களா? பேச மாட்டாங்க. சரி, அறநிலைத்துறை இருக்குல்ல, அறநிலைத்துறையில வந்து அறநிலைத்துறையை ஒழிச்சா ஆகணும் நின்னது யாரு? பிஜேபி. 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. இந்நேரம் என்ன பண்ணிருப்பாங்க திமுக அரசாங்கமா இருந்தா? நாங்கள் போராடுவோம், நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு என்னென்ன பண்ணிருப்பாங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அறநிலைத்துறைக்கு. அப்போ சைலண்ட்லி டிவிகே இஸ் அலைன்ஸ்ட் வித் பிஜேபி. ஸோ காங்கிரஸ் இஸ் இன் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி ஏன் இந்த ஊடகங்கள் பேச மாட்டேங்குது? பிஜேபியின் அஜெண்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக டிவிகே இங்கே அமல்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஏன் அதை பேச மாட்டேங்குது? இது பட்ஜெட்டில் எதிரொலித்திருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க முடியும். அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.